அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி ரசூலில் கரீம் அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமதானின் இறுதி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இரவு தொழுகையை எல்லா ஜமாத்திலும் சிறப்பான முறையிலே தொழுவதையும் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சில இடங்களில் புதிதான நவீன பிதத்துக்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, இரவு தொழுகையில் பள்ளி வாசலில் அந்த விளக்கை அணைத்து விட்டு தொழுகை நடத்துவது. தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண முடிகிறது. இது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இது போன்ற தொழுகை நடத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரவில்லை. எதேச்சையாக விளக்கு இல்லை, கரண்ட் இல்லை, ஆகையினால நம்ம தொழுவதில் தவறில்லை. அதே நேரத்தில் வேண்டுமென்றே விளக்கை அணைத்து விட்டு செய்வது மாபெரும் தவறு. இது நவீன பிதத். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸு, என்னுடைய சிறிய தாயார் மைமுனா அவருடைய வீட்டிலே நான் தங்கியிருக்கும் பொழுது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எந்திக்கிறார்கள். ஆல் இம்ரான் கடைசி அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். அதற்கு பின்னால் ஒது செய்கிறார்கள், தொழுகைக்கு ஆரம்பிக்கிறார்கள். நான் இடது பக்கத்தில் இருக்கும் பொழுது என்னை வலதுபுறமாக திருப்பிவிடுகிறார்கள். இப்படி புகாரில் இடம்பெற்ற ஹதீஸு, இப்னு அப்பாஸ் ஹதீஸை பார்க்கிறோம். அப்போது விளக்கு வெளிச்சம் இருந்தால் மட்டுமே தான் இது போன்ற அத்தனை நிகழ்வுகளையும் பார்க்க முடியும். இருட்டில் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு என்றையாவது இப்படி ஒரு விளக்கு இல்லாத நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ, அல்லது பின்னால் வந்த ஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இமாம்களாவது இப்படி தொழுங்கள் காட்டி தந்திருக்கிறார்களா? இல்லை. இதில் எதிலிருந்து வந்தது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெயரால் இருட்டில் உட்கார்ந்து கொண்டு 1000 முறை அழைத்தால் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் பள்ளியிலேயே பாக்கவி என்று சொல்லக்கூடிய நபர்களே அதை அரங்கேற்றிருக்கிறார்கள். அரங்கேற்றி எல்லா மக்களுக்கும் அது ஒத்துழைப்பு. அந்த அளவுக்கு இது நடந்தது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக. இப்போ அதே இதை மீண்டும் அது தொடங்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இது மாபெரும் தவறு. இதை சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த பதிவு. முஹல்லாவாசிகளாகட்டும், முத்தவல்லிகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய உலமாக்களாகட்டும், இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் இது தமிழகம் முழுவதும் பரவி புதிய விதத்தாக உருவெடுத்துவிடும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.